மக்களே, குக்கு வித் கோமாளி மிக விரைவில் முடிய போகுது அப்படின்றது கிளியர் கட்டா இன்னைக்கு எபிசோடு மூலியமா நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ நேற்று சொன்ன மாதிரியே இன்னைக்கு டபுள் எலிமினேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒயிட் டீம்ல இருந்து நடந்திருக்கா இல்லை ஆரஞ்சு டீம்ல இருந்து நடந்திருக்கா அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதை தாண்டி டபுள் இன்கிரீடியன்ட் இந்த மாதிரி ஒரு சில ட்விஸ்ட்டுகள்லாம் வச்சாங்க. அந்த ட்விஸ்ட்டுகள்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். ஃபாலோ பண்ணாத நபர்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜோ ஒயிட் டீம் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ இன்கிரீடியன்ஸ் எல்லாம் டபுளாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இன்கிரீடியன்ஸ் டபுளா? அப்போ ஒரு டீமும் ரெண்டு இன்கிரீடியன்ஸ் அமைக்கணுமான்னு கேட்டால் அதுதான் இல்லை. அவங்க எப்படி கணக்கு பண்ணியிருக்காங்கன்னா, ஒயிட் டீமுக்கு ஒரு இன்கிரீடியன்ட், ஆரஞ்சு டீமுக்கு ஒரு இன்கிரீடியன்ட், அதான் ரெண்டு இன்கிரீடியன்ட். என்னடா இதெல்லாம் போங்கா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த இன்கிரீடியன்ட் கூட இதயம் முரளி அந்த படத்துல இருந்து வந்தாங்க இல்லையா, பிரீத்தி முகுந்த் மேங்கோவை செலக்ட் பண்றாங்க, கைடு வந்து ஜாக் ஃப்ரூட்டை செலக்ட் பண்றாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இதுல எந்த ஃப்ரூட் வேணும் அப்படின்ற மாதிரி டீமை டிசைட் பண்ண சொல்றாங்க. ஒயிட் டீம் அட்வான்டேஜ் ஜெயிச்சதால எங்களுக்கு மேங்கோவை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி மேங்கோவை கொடுத்தவொடனே ஓகே. இதுல டிஷ் என்ன பண்ணுன்னா, பலாக்கானா பலாப்பழம், அதுல பலாக்கா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி மெயின் இன்கிரீடியண்டா அதுதான் இருக்கணும். அதை வச்சு நீங்க டிஷ் பண்ணலாம் ஆரஞ்சு டீம். இதே ஒயிட் டீம் வந்து மாம்பழம் மாங்காய் இதை வச்சு நீங்க டிஷ் பண்ணலாம். ஆனா மாங்காய் தான் மெயின் இன்கிரீடியண்டா இருக்கணும். இதை வச்சு ஒரு மெயின் டிஷ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இதை சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்றாங்க, 5 நிமிஷம் தான் கோமாளிகளுக்கான டைம். அந்த 5 நிமிஷத்துல உங்களுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர வச்சிருங்க அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. உடனே கோமாளி விறுவிறுப்பா பரபரப்பா போய் எடுத்துட்டு வராங்க. இதுக்கு நடுவுல புகழ்லாம் வந்து அந்த கெஸ்ட் இருக்காங்கல்ல அவங்க கூட ஃபிளட் பண்றதுன்ற மாதிரி ஒரு சில வேலைகள் புகழும் சுனிதாவும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு 5 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ராமர் வந்து சொல்றாரு, டபுள் எலிமினேஷன் சொல்றீங்க, ஜட்ஜிலையும் டபுள் எலிமினேஷன் வைக்கணும், ஜட்ஜையும் எலிமினேட் பண்ணணுன்ற மாதிரி சொன்ன உடனே அங்க ஒரு மோதல் மாதிரி ஒரு சீன். எல்லாம் பிளான் பண்ணி பண்ணதுதான். ரோஜா மேம் கோச்சிக்கிற மாதிரியும் கோச்சிக்கிட்டு வெளியே போற மாதிரியும் ராமர் வந்து அப்செட் ஆகிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. ஆக்சுவலா அங்க ரோஜா மேடத்துக்கு ஏதோ ஒரு வேலை வந்திருக்குது. அந்த வேலை வர்றதால அவங்க வந்து வெளியே போறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதை இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும்னு ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தேவையா கோபால் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்றது தான். அங்க ரோஜா மேம் வந்து பாதியிலேயே விடை பெற்று சென்று விட்டார்கள். இது முடிஞ்ச உடனே சரி எந்த ஒரு பிரச்சனையும் இன்டூரன்ஸ் இல்லாம சமைக்கலாம் அப்படின்னு குக்கு யோசிச்சா அங்கதான் திரும்ப ஒரு ட்விஸ்ட்ன்றாங்க. ஒன்னும் இல்லை, குக்குங்க எல்லாம் உள்ள போங்க அப்படின்ற மாதிரி குக்குங்களை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க ஃபோன் கால் மூலியமா கோமாளிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதை பேஸ் பண்ணி இவங்க சமைக்கணும். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் அந்த மாதிரி டைமிங்ல போகும். இதுல என்ன பண்ணிட்டாங்க, இந்த இதயம் முரளி டீமோட 6 பேர் இருக்காங்க இல்லையா கோமாளி, 6 பேரையும் 6 பேர் பண்றோன்ற மாதிரி. ஸோ புகழுக்கு வந்து ஜென்ஸா பேர் பண்ணும்போது அவர் ரியாக்ட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் மாக்காப்பா வந்து புகழுக்கு பிரீத்தியை பேர் பண்ணி விடுறாரு, சுனிதாக்கு அதர்வாவை பேர் பண்றாங்க, குரேஷிக்கு கைடு, அப்புறம் டாலிக்கு வந்து சுதாகர், ராமருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சலா அண்ட் விக்கி சிவாக்கு ரக்ஷன் இப்படின்ற மாதிரி பேரிங் நடக்குது. விக்கி சிவா என்ன தனியாவும் விட்டுருங்க, பேரிங்கே வேண்டாம், நான் தனியா பார்த்துட்டு போறேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார். இது நடந்து முடியுதா, இவங்க போயிட்டு ஹெல்ப் பண்றாங்க. வந்த மூவி ப்ரொமோஷனுக்காக வந்து நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது பாத்தியான்ற மாதிரி வந்திருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தருணத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு பண்ற வேண்டிய விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு அவங்க ஒரு பாயிண்ட்ல விடை பெறாங்க. இதுக்கப்புறம் உள்ள செஃப்ஸ் உள்ள வராங்க. அங்க மெயின் குக்கு உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா அங்க ராஜு தலையில ஒரு நாமத்தை போட்டு விக்கி சிவா வேலையை பார்த்துட்டாப்புல. அங்க ராஜு வந்து போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க விக்கி சிவா. இதுல விக்கி சிவாவை அப்படியே வந்து ஒரு மாவெல்லாம் அடிச்சு ஒரு பூதம் மாதிரி உருவாக்கி விட்டாங்க. இன்னொரு பக்கம் விக்கி சிவா அடுத்து என்ன பண்ணிட்டாரு, சமீதா கிட்ட போயிட்டு அவங்க ஒரு பெருசா பேப்பர் ரோல் வச்சு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அதுல வந்து நான் ஏதோ மசாலா மிக்ஸ் பண்ணிட்டேன் போது சமீதா ரொம்ப காண்டாயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அது பிராங்க்னு தெரிஞ்சவன போட்டு பொலன்னு விக்கி சிவாவை பொழந்து எடுத்துட்டாங்க. இந்த சம்பவங்கள் நடந்தது. இதுக்கப்புறம் டேஸ்டிங் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஒயிட் டீம் வராங்க. ஒயிட் டீம்ல இருந்து சித்து கச்சா மேங்கோ லாப்ஸ்டர் டெய்ல் வித் பிசரோ சாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சாஸை பண்ணியிருக்கிறார். இதுல கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன்லாம் சூப்பரா இருக்கு. பட் லாப்ஸ்டர்ல கொஞ்சம் மசாலா இறங்கல, அது மசாலா இறங்கிருந்தா நல்லா இருக்கும். லாப்ஸ்டரோட குக்கிங் டைம் 6 நிமிஷம். அந்த 6 நிமிஷத்துல வந்து நீங்க எடுத்துருக்கணும். பட் மற்றபடி டேஸ்ட் இஸ் குட்ன்ற மாதிரி ஓரளவுக்கு நல்ல கமெண்ட் தான் இவர் வாங்கியிருந்தாரு. ஓகே, நம்ம தப்பிச்சுனடா கோபால் அப்படின்ற மாதிரி அவர் தப்பிச்சிட்டாரு. அடுத்து அரவிந்த் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வித் மெக்சிகன் சாட் மேங்கோ சல்சா அப்படின்ற மாதிரி அந்த பிரசன்டேஷனே இருக்கு பாருங்க, வேற மாதிரி இருந்துச்சு அது. ஸோ அதில் தாமோப்பா கமெண்ட் என்னன்னா, ப்ரெசன்டேஷன் வந்து வேற மாதிரி டாப் நாச் இருக்கு, இந்த கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு, இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, மற்றபடி இந்த டேஸ்ட்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு நல்ல கமெண்ட்ஸ். மாதம்பட்டி இதில் மாம்பழம் ஹீரோ, க்ரீம் வந்து ஹீரோயின்,
ஸ்டிக்கி ரைஸ் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு பிளாக் பஸ்டரா இருக்கடா அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டா சொல்லணுன்றதுக்காக இப்படி சொன்னார். அடுத்து இன்னொரு பக்கம் புஷ்பா த ஃபயர்ன்ற மாதிரி ரியாக்ஷனை வந்து கௌஷிக் கொடுக்க அங்க வேற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் அரவிந்த் கிடைச்சிருச்சு. அவரும் இந்த வாட்டி செஃப் ஆஃப் த வீக் நம்ம தான்டா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கும். அடுத்து ராஜு வந்தாங்க. ராஜு பண்ணது என்னன்னா மேங்கோ சிக்கன் சுவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃபில் அரிக்கோ பீன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டிஷ்ஷை பண்ணியிருக்கிறாங்க. நல்லா தான் இருந்தது அந்த ப்ரெசன்டேஷனுமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஹோட்டலில் செஃப்லாம் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க ராஜு. இந்த சாசஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. சிக்கன் மட்டும் லைட்டாக ஓவர் குக் ஆயிருச்சு, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். டேஸ்ட் இஸ் குட். ஸோ கொஞ்சம் யூனிக்கான டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன்ற மாதிரி தாமுவோட கமெண்ட். அடுத்து மாதம்பட்டி வந்து என்ன சொல்றாரு, என்டர்டைன்மெண்ட்லையும் கலக்குறீங்க, குக்கிங்லையும் கலக்குறீங்க, வேற மாதிரி போங்க அப்படின்ற மாதிரி ராஜ் கமெண்ட். இன்னொரு பக்கம் இந்த இண்டிவிஜுவலா சாப்பிடும்போது இந்த டிஷ் ஓகே, பட் இதுல ஒரு பிளெண்ட் பண்ணி சாப்பிடும்போது சம்திங் இஷ்யூ அப்படின்ற மாதிரி கௌஷிக் சொல்றாரு. ஓவரால் ராஜுக்கும் ஒரு நல்ல கமெண்ட் தான். அடுத்து ஆரஞ்சு டீம் வராங்க. சம்யுக்தா ஃபிஷ் பேலட்டினோ வித் ஜாக் ஃப்ரூட் சாசேஜ் அண்ட் சீட் மேஷ் அப்படின்ற ஒரு டிஷ்ஷை பண்றாங்க. அது பிரசன்டேஷனுமே நல்லா இருந்தது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் வந்து பயங்கரமா இருக்கு. இந்த ஜாக் ஃப்ரூட்டும் இதுவும் வந்து ஒரு மிக்ஸ் பண்ண முடியும்ன்றது ஒரு புது விஷயத்த பண்ணியிருக்கீங்க. பட் பட்டரை மட்டும் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஃபிஷ்ஷை கொஞ்சம் முன்னாடி எடுத்துருக்கணும், மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு கமெண்ட். அடுத்து கௌஷிக்கு அந்த ஜாக் ஃப்ரூட்டும் இந்த ஃபிஷ்ஷையும் மிக்ஸ் பண்ண முடியாது, ஸ்வீட்டும் இதுவும் வேற வேறு, ஆனால் அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை கொடுக்குறதே அவுட் ஸ்டாண்டிங் அப்படின்றத பாராட்டுறாரு. மாதம்பட்டி வந்து உங்கள் லீடர்ஷிப் ஸ்கில்லை பார்த்து நான் வியந்துட்டேன், நீங்களும் இது பண்றீங்க, உங்க டீமுக்கும் ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு நல்ல கமெண்ட் வருது. அடுத்து மஞ்சுநாதன் ரா ஜாக் ஃப்ரூட் கூஃபா வித் கோசியஸ் அப்படின்ற ஒரு டிஷ். ப்ரெசன்டேஷன்லாம் சூப்பரு, பட் என்ன பிரச்சனைனா சால்ட் கொஞ்சம் அதிகமாயிருச்சு, கார்லிக் ஃப்ளேவர் அதிகம் டாமினேட் பண்ணிருச்சு. மற்றபடி இந்த டேஸ்ட்லையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது ஆஹா ஒரு விக்கெட் இங்கேயே காலிப்பா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஓரளவுக்கு லைட். ஆனால் அவர் இங்கே வில்லேஜ்ல இருந்து வந்து இந்த அளவுக்கு ஒரு டிஷ்ஷை சமைச்சதுக்கே ஒரு பெரிய பாராட்டு, பட் இங்கே கொஞ்சம் சொதப்பி இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து பாக்கியா வராங்க. பட்டர் ஜாக் ஃப்ரூட் லாப்ஸ்டர் வித் பீட்ரூட் பொட்டேட்டோ மேஷ் அப்படின்ற டிஷ்ஷு. ப்ரெசன்டேஷன் நைஸு, லாப்ஸ்டர் ஹேண்டில் பண்ண விதம் சூப்பரு, ஜாக் ஃப்ரூட்டும் இந்த லாப்ஸ்டரும் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி வந்துருச்சு. மாதம்பட்டி ப்ரெசன்டேஷனுக்கே ஒரு தனி கமெண்ட் கொடுத்தாரு. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா ஜாக் ஃப்ரூட் அதிகமாக இருந்திருக்கணும், பட் இங்கே லாப்ஸ்டர் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை கௌஷிக் சொன்னோன்னே இங்கேயும் கொஞ்சம் அடிபடுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி முடிவாயிருச்சு. சரி, யார் இந்த டாஸ்கோட வின்னர், ஒயிட் டீமா ஆரஞ்சு டீமான்னும் போது ஒயிட் டீம் தான் மெஜாரிட்டி ஆஃப் த பாசிட்டிவ் கமெண்ட் வாங்கியிருந்தாங்க. ஒயிட் டீம் தான் இந்த வாரத்தோட டாஸ்கோட வின்னரா மாறியாச்சு. ஹேட்ரிக் வின். ஸோ சாதாரண வின்னில் தொடர் வெற்றிகளில் குவித்து இருக்கிறாங்க ஒயிட் டீம். இன்னொரு பக்கம் அடுத்து செஃப் ஆஃப் த வீக் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தன் சங்கீதாவுக்கு போயிருந்தாங்க. இன்னொரு பக்கம் புகழ் வாங்கிடலான்னு பார்த்தாரு, கடைசியில் கிடைக்கல. அடுத்து லீடர் போர்டை போடுறாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல சித்து ஸ்ரேயா 115 பாயிண்ட், ரெண்டாவது இடத்துல அரவிந்தன் சங்கீதா 113 பாயிண்ட், மூணாவது இடத்துல டிராவிட் அண்ட் ராஜ் 107 பாயிண்ட். ஸோ இந்த 3 பேருமே ஒயிட் டீமை சேர்ந்தவங்க. அப்போ டேஞ்சர் ஜோன்ல ஸோ இந்த டீம் தான் இருக்கு, ஆரஞ்சு டீம். அதுல யார் எலிமினேஷன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் மஞ்சுநாதன் அண்ட் ராஜேஸ்வரி எலிமினேட்டட் அப்படின்னும் போது ஸோ அவர் வந்து ரொம்ப பெருமையா பேசிட்டார். இந்த சமையல்காரனா என்ன உருவாக்கியிருக்கீங்க, ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் தான் விஜய் டிவி தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, இதுல குறிப்பா 13 எபிசோடு இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க, இங்கிலீஷ்ல இருந்து ஃபேமிலியில இருந்து எல்லாமே கற்றுக் கொடுத்து நான் இவ்வளவு தூரம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம், இது எனக்கு போதும். என் ஒய்ஃபை கொண்டு பேச வர வச்சிருக்கீங்க, அவ பட்டிமன்றத்துல பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எமோஷனலா பேசுறாங்க. ராஜு சொன்ன வார்த்தை, எனக்கு இங்கிருந்து போறது, இங்க இருக்கிறவங்களை விட்டு போறதுக்கு தான் எனக்கு மனசு இல்லை அப்படின்னு பேசினதுமே கொஞ்சம் நல்லாவே இருந்தது, சூப்பரா இருந்தது. ஓகே, இட் வாஸ் டூ எமோஷனல் மூமெண்ட் தான். அதுக்கப்புறம் இவங்க வெளியேறாங்க. அடுத்து பாக்கியா அண்ட் வினோத்துமே எலிமினேட்டட் அப்படின்ற ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஸோ அதில் வினோத் வந்து எனக்கு ஒரு மறு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பு பிக் பாஸ்ல கிடைச்சது, இப்போ இது கிடைச்சது, இதன் மூலியமா நிறைய படங்கள் எனக்கு கிடைச்சிருக்குது, எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்றத சொல்றாங்க. பாக்கியா எமோஷனல் ஆனாங்க, பட் நான் அழக்கூடாது, அழுதான் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தெரியாதுன்ற மாதிரி தளபதி விஜய் சொல்ற மாதிரி அந்த டைலாக சொல்லிட்டு அவங்களும் எலிமினேஷன் ஆகியிருக்காங்க. இதன் மூலியமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இன்னும் 6 வாரத்துல வந்து ஃபைனல்ஸை நெருங்க போறோன்ற வார்த்தையே தாமு சொல்லியிருக்கிறார். அப்போ கணக்கெடுத்து பார்க்கும்போது ஸோ இதுல இருந்து ஒரு 3 பேரை ஃபைனல் அனுப்பிட்டு அடுத்து அந்த வைல்டு கார்டு ஒரு ரவுண்டை வச்சுட்டு அதுல இருந்து ஒருத்தர் ஃபைனல் அமைச்சிட்டு 4 பேர் ஃபைனல்ஸை வச்சு இந்த சீசனை முடிவுக்கு எடுத்துட்டு வர போறாங்க. ஏன்னா பிக் பாஸ் நெருங்குது, பிக் பாஸோட இது வருது இல்லையா, காமன் மேன் ஷோ, அதனால இது சீக்கிரமா முடிக்கிறதுக்கான முயற்சி நடக்குதோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த 2 பேர் எலிமினேட்டட் ஆனது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 வாரமா அவங்க ஜெயிக்கவே இல்லை, அப்புறம் என்னங்க பண்றது, லீஸ்ட்ல அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் எலிமினேஷன்
ஃபேரா தான் இருந்ததுன்றது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு மறக்காம வீடியோவை ஃபாலோ பண்ணிருங்க கைஸ்.